ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். இதுதான் வந்து ப்ளவுஸு. பார்த்திங்கன்னா காப்பர் சரி வந்திருக்கு. ஆனால் ப்ரைட் என்ன சொல்லிட்டாங்கன்னா கோல்டு சரி கோல்டு மெட்டீரியலே யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. காப்பர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது என்னென்னா சாரியுடைய கலர் மட்டும் ப்ளவுஸில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சாரீ லைட் ப்ளூ கலர் சரி, ஃபுல்லும் காப்பர் சரி. நம்ம ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த சாரியில் உள்ள ப்ளவுஸே டிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. சாரீ வந்து லைட் ப்ளூ கலர், ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ப்ளவுஸ் வருது. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டுமே வந்து லைட் ப்ளூ அந்த சாரீ கலர் தான் எடுத்திருக்கேன். இதிலேருந்து நம்ம வந்து 3 லைன் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்க போகிறோம். எதனால் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து கோல்டு சரி வச்சு யூஸ் பண்ணுவோம். சாரீ கலரை வந்து நம்ம ப்ளவுஸில் நிறையா கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு 3 லைன் கொடுத்துக்க போகிறோம். சில்க் த்ரெட்டை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா நான் சரி கொண்டு வர போகிறேன். இப்போ நமக்கு போட்டு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் சரி கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 லைன் சில்க் த்ரெட் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுகர் பீட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணலாம். சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸும் சில்க் த்ரெட் ஜுவல்லரி வீடியோஸும் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸஸும் ஆஃப்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வித் ஆரி ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் பீட் வந்து நம்ம 2 லைனாக போட்டுட்ருக்கோம். நம்ம நெக் லைனுக்கு பார்த்திங்கன்னா 3 லைன் தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு லைன் சுகர் பீட் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் 3 mm பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். 3 mm பீட்ஸு எப்பயும் போல் நம்ம சிங்கிளாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். 3 mm பீட்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுவுமே வந்து ஒரு லைன் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுகர் பீடை இந்த ஃபுல்லும் ஒரு லைன் கொடுத்து முடிச்சிடலாம். ப்ரைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லீவில் மட்டும் பார்டர் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது காமிக்கிறேன். ஆனால் வந்து பார்டர் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதனால் பாதி அளவுக்கு மட்டும் பார்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்லீவோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். பார்டர் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால ஃபுல்லுமே பார்டர் மட்டுமே வர்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம பார்டரில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து நமக்கு வெளியே தெரியாது. அதனால் ஆனால் பாதி அளவுக்கு மட்டும் அவங்க பார்டர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு லைன் சுகர் பீட்டும் கொடுத்தாச்சு. நாட் போட்டு முடிச்சிடலாம். பார்டர் லைன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ச் டேப் வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு 1 இன்ச் கேப்பில் பார்த்திங்கன்னா டாட் வச்சுக்கிறோம். ப்ளவுஸ் ஃபுல்லுமே இதை மாதிரி டாட் வச்சுக்கலாம். நம்ம நெக்கில் மார்க் பண்ணுறதுனால அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ச் டேப் வச்சு ஒவ்வொரு இன்ச் கேப்லேயும் நம்ம வந்து டாட் வச்சுக்கலாம். நம்ம டாட் வச்ச இடத்து மேலே ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சுகர் பீட் லைனையே ஒட்டி நம்ம போகக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுடலாம். க்ளூ அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டோனுக்கு அந்த க்ளூ கண்டிப்பாக தேவை. இப்போ சாரீ கலரில் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூவில் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். திலகம் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உடனேவும் நம்ம ஸ்டோன் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி ஸ்டோன் வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப மூவ் ஆகும். அதனால் ஒரு நிமிஷம் விட்டுட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நமக்கு க்ளூ அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஒரு பட்ஸை வச்சு சைடில் உள்ள க்ளூவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அதை மாதிரி எடுத்துட்டோம்னா தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கிளாத்தில் க்ளூ பட்டுருச்சுன்னா நமக்கு வந்து நீடில் வந்து உள்ளே போகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டோன் ட்ரை ஆகட்டும், அப்படியே விட்டுடலாம். ஸ்டோன் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 hour தான் வந்து கேப் விட்டேன், டைம் இல்லாததுனால. பிகினராக இருக்கவங்க நல்ல டைம் கொடுங்க க்ளூக்கு ஆகிறதுக்காக. இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சுகர் பீட் போடணும். மற்ற நெக்லைனை கொடுக்கும்போது 2 பீடாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பீட் இல்லை 2 பீட் அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளே வந்து மாற்றி கொடுத்துக்கணும். இப்போது ஒரு திலகம் ஷேப் மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ அதுக்கு ஷார்ப்னஸ் கொடுக்காமலே ஒரு சுகர் பீட் ஒரு நம்பர் 3 mm பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன்.
எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம லாக் பண்ணிடலாம். இதுதான் திலகம் ஷேப் முட்டாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 ஸ்டோனுக்கும் இடையில உள்ள கேப்பில் பார்த்திங்கன்னா 3 mm பீட்ஸ் தான் சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணுறோம். சிங்கிள் பீடு வந்து நம்ம நாட் போட்டுடுறோம். நாட் போட்டுட்டு திரும்ப வந்து சுகர் பீடு எடுத்து 2 பீடாக அதே மாதிரி தான் நமக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி 2 பீடு வேணும், 2 இல்லைன்னா சிங்கிள் பீடாக கொடுத்து நம்ம இதுக்குமே வந்து நாட் போடலை. ஒரு செயின் லாக் போட்டுட்டு ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து ஒரு அரும்பாக ஒரு டிசைன் கொடுக்கணும். கொடுத்துட்டு பேக் சைடு கொண்டு வந்து ஒரு லாக்கும் செயினும் போட்டுட்டு திரும்ப கிராஸாக கொடுக்குறோம். 2 பக்கமுமே வந்து கிராஸாக கொடுக்குறோம். கொடுத்துட்டு நடுவில் ஒரு 3 mm பீட்ஸ் வச்சு லாக் பண்ணி நாட் போட்டுடுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு திலகம் ஷேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ரவுண்ட் பீட் கொடுக்கலாம். எதனால் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து 2 ஸ்டோனுக்கும் உள்ள அந்த கேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் போடாமல் உள்ள கேப்பில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம ரவுண்ட் புட்டாஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம திலகம் ஷேப்பை சுற்றி திரும்ப சுகர் பீட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் 2 திலகம் சைடும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த புட்டாஸ் கொடுத்துக்கலாம். இப்போது நடுவில் பார்த்திங்கன்னா 3 mm பீட்ஸ் வச்சு லாக் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ரவுண்டு டிசைனுக்கும் இப்போ போடுறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்பயும் போல் ஒரு ரவுண்டு வந்து கொடுத்துட்றோம் சுகர் பீடை வச்சு. 3 mm பீட்ஸ் வந்து சென்டரில் வச்சு லாக் பண்ணிடுறோம் நாட் போட்டு. 3 mm பீட்ஸை சுற்றி நம்ம சுகர் பீடு கொடுத்துக்கலாம். இதுலேயுமே வந்து கொஞ்சம் பெரிய பீட்ஸு சின்ன பீட்ஸுன்னு அது மாதிரி ஷேப்ஸ் இருக்கும். அது கரெக்டான சைஸாக போட்டோம்னா தான் அந்த ஷேப் வரும். 3 mm பீட்ஸை சுற்றி நம்ம சுகர் பீட் கொடுத்துட்டோம். நாட் போடலை, ஒரு செயின் போட்டு தான் லாக் போட்டிருக்கோம். இப்போது சுகர் பீட் ஒன்றும் 3 mm பீடு ஒன்றும் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நாட் போட்டுடுறோம். ஏற்கனவே பார்த்ததில் நம்ம நாட் போடலை, பேக் சைட் செயின் கொண்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா சிங்கிளாக ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொண்டு போகிறோம். இப்போ 2 சைடுமே வந்து கிராஸாக போட்டுட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு அரும்பு டிசைன் கொடுத்துட்டோம். நெக்லைன் ஃபுல்லும் சேம் டிசைன். ஃபைனலாக ஜரி அவுட்லைன் கொடுத்துடலாம். நம்ம வந்து எப்பயுமே ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் மற்ற டிசைன் வந்து கொண்டு போவோம். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணதுனால இதில் லாஸ்ட்டாக வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணி முடித்தாச்சு. இந்த ஜரி அவுட்லைன் போட்டாச்சுன்னா அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுதான் ப்ளவுஸோடைய ஃபுல் வியூ. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.